குட்டி என்னோட ஒரு கிச்சன் டூரு. ஓகேவா? இப்போ இந்த கிச்சன் தான் நான் எல்லா சமையலும் பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு போட ரெசிபியோட சமையலும் நான் இங்க தான் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய்! தட்டு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இட்லி அரிசியை ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 1 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் இல்லைன்னா 3/4 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கணும். நல்லா அதை ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா கெட்டியாக மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பொட்டுக்கடலையை நான் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னா 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டு வடை ரொம்ப சாஃப்டாக வரும். 1 கப் இல்லாமல் 3/4 கப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தட்டு வடை கொஞ்சம் குறக்குறப்பாக வரும். அந்த பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சிக்கணும். அது கூட நான் சீரகம், மிளகா பொடி, உப்பு, பெருங்காயத்தூள், உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலையை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பொட்டுக்கடலை மாவை ஆல்ரெடி அரைச்சி வச்ச இட்லி அரிசி கூட நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கோதுமை உருண்டை மாதிரி ஆக்கிக்கணும். அப்புறம் ஏதோ ஒரு எண்ணெய், நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்தேன். நல்லா சூடானோடனே அந்த ஆல்ரெடி உருட்டி வச்ச மாவில் அந்த எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சோடனே கொஞ்சம் சாஃப்டாக இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க. சாஃப்டாக செஞ்சு வச்ச மாவு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி அதை வந்து எல்லடை ஷேப்புக்கு சின்னதாகவோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பெருசாகவோ தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கரம் ஸ்டார்லலாம் எல்லடை செட்டுன்னு செஞ்சு தருவாங்கள்ல, அது மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்டேன். அண்ட் நான் ஜெயா, என்னோடய சேனல்ஸில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஜெர்மனியில் இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் எல்லடை செட்டு, எல்லடை தட்டுவடை எல்லாம் ஒன்று தான். இந்த மாதிரி தட்டுவடை செட்டு செஞ்சு சாப்பிட்டேன். செம்மையாக இருந்தது.